அனைவருக்கும் வணக்கம். நான் திருச்சி மாநகர காவல்துறையில் மகளிர் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருக்கிறேன். இன்று பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையில்லா சமுதாயமாக உருவாக்குவதற்காக நமது திருச்சி மாநகர காவல் ஆணையர் திருமதி காமினி IPS அம்மா அவர்கள் நிறைய பெண்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு உமன் சேஃப்டி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் இருக்கு, அதெல்லாம் யாரும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. தயவு செய்து உமன் ஹெல்ப்லைன் 181, சைல்ட் லைன் நம்பர் 1098, அப்புறம் உங்களுடைய செல்போன் ஆண்ட்ராய்டு மொபைல்ல காவல் உதவி ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. தயவு செய்து அதை டவுன்லோட் பண்ணுங்க. காவல்துறையே உங்களுடைய அருகில் இருக்கிற மாதிரி நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் பேட்ரோல் வெஹிக்கிள் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த வாகனங்கள் மூலமாக உங்களுடைய காவல் உதவி ஆப் மூலமாகவோ காவல் கட்டுப்பாட்டு அறையில் நீங்கள் தொடர்பு கொண்டு உதவி கேட்பதனாலோ அந்த உடனே பேட்ரோல் வாகனங்களுக்கு உங்களுடைய செய்தி போய் சேரும். உடனே அந்த பேட்ரோல் வெஹிக்கிள் பீட் ஆபீசர்ஸ் எல்லாருமே சம்பவ இடத்துக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. இதை கண்டிப்பாக நீங்க தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கு எல்லாருடைய கையிலையும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு. அந்த மொபைல்ல நிறைய விஷயங்கள் நடக்குது. தவறான விஷயங்களை தயவு செய்து நீங்க ஏத்துக்காதீங்க. நிறைய கணவன் மனைவி பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் தொந்தரவுகள் நிறைய இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் கண்டிப்பாக நாம் தடுக்க வேண்டும். நம்ம பாதுகாப்பான முறையில் பெற்றோர்களும் சரி அனைவரும் பாதுகாப்பான முறையில் இருக்க வேண்டும். உமன் சேஃப்டி விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு செல்போன் இருக்கு. எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல போய் ஃபாலோ பண்றீங்க. அது ரொம்ப தவறான விஷயம். நம்ம நேர்ல எப்படி அந்நிய ஆண்கள், அந்நியமான நபர்களை எப்படி நம்ம டீல் பண்றோமோ அந்த மாதிரி தான் இன்ஸ்டாகிராம்லையும் சரி, வாட்ஸ்அப்லையும் சரி, வீடியோ கால்லையும் சரி நம்ம அந்த மாதிரி டீல் பண்ணணும். இப்போ நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் ஏதாவது ஒரு வீடியோ கால் வந்துச்சுன்னா தயவு செய்து அட்டன் பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி அட்டன் பண்ணுறப்ப ஆபாசமான வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அவங்க உங்ககிட்ட பணம் பிடுங்குவாங்க. 5000 கொடு, 10000 கொடு. அது மாதிரி நிறைய செல்ஃபோனில் லிங்க்ஸ் நிறைய வருது. தயவு செய்து அந்த லிங்கை ஓப்பன் பண்ணாதீங்க. அது ஓப்பன் பண்ணுறதுனால நீங்கள் தான் ஏமாந்து போகிறீங்க. ஏமாறுறது அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயங்களும் ஏமாறுறீங்க. உங்களை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணுறாங்க, உங்ககிட்ட பணம் பிடுங்குறாங்க, உங்களோட குழந்தைகளை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. நிறைய அந்த கள்ள தொடர்புலாம் இதனால தான் உருவாகுது. தயவு செய்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும். அப்புறம் வாகனம் ஓட்டுறது 18 வயசுக்கு மேலே தான் லைசன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வாகனம் ஓட்டணும். இன்னைக்கு பள்ளியில் போகிற சிறுவர் சிறுமிகள் எல்லாருமே லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறீங்க. அதனால எவ்வளோ ஆபத்து ஏற்படுது தெரியுமா? இந்த மாதிரி வண்டி ஓட்டி 10ஆம் வகுப்பு மாணவன் இறந்திருக்கான். தயவு செய்து பெற்றோர்கள் வாகனத்தை கொடுக்காதீங்க, சின்ன குழந்தைகள்கிட்ட கொடுக்காதீங்க. சேஃப்டியா இருங்க, சேஃபா இருங்க. இன்னைக்கு திருச்சி மாநகர காவல்துறை அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் இருக்கு. நைட் ரவுண்ட்ஸ் யார் வர்றா அப்படிங்கிற 24 ஹவர்ஸும் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. திருச்சி சிட்டி போலீஸ் ஃபேஸ்புக் போங்க, பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.